ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரபி வார்த்தையில வந்து நம்ம ரா படிச்சோம் இல்லையா? போன வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன். ராவை பத்தி சொல்லியிருப்பேன். அது எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன். தால் மாதிரியே கொஞ்சம் ஓப்பனா போடணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ரா ரா அப்படி சொல்லணும். ரா நம்ம தமிழ்ல ரா படிச்சிருப்போம் இல்லையா? அதான் ரா. இதுக்கு அரபி வார்த்தை வந்து என்ன அப்படின்னா ரஜுல். தமிழ்ல எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ரஜுல் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு மனிதன், ஆண், மேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குறிக்கும். அதாவது ஒரு ஆண் மகனை குறிக்கக்கூடியது. மனிதன், ஆண் எல்லாத்துக்குமே வந்து ரஜுல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து மேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ரஜுல் அப்படின்னா என்ன? மனிதன், ஒரு ஆண் மனிதனை குறிக்கக்கூடியது. ரஜுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆண் மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேன். ரஜுல் அப்படின்னா மேன். புரியுதா உங்களுக்கு? ரஜுல்னா என்ன? மேன். ரஜுல் அப்படின்னா ஆண். ரஜுல் அப்படின்னா என்னது? ஒரு ஆண், ஆண் மனிதன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரெகுலரா வீடியோஸ் பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரஜுங்கிற இந்த வார்த்தை வந்து ரா எழுத்துடைய மீனிங் கிடையாது. அதாவது அதோடைய மீனிங் கிடையாது. இது என்னன்னா ஏபிசிடில வந்து நம்ம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ராங்கிற அரபி எழுத்துக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை, அரபி வார்த்தையை வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். இதை தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரஜுல் அப்படிங்கிற வார்த்தை என்ன? ரஜுல் அப்படின்னா மேன், ஆண் மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க.